பொழியும் அன்பு கடலா, அருள் மழை பொழியும் அன்பு கடலா. அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. என்று உணர்வோம். உலகிலே கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா மகிழ்வோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இத்திருப்பலியானது இந்த ஆலயத்திலே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media in a special way, for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், தந்தையாகிய கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதில் இறை ஆசீர் வேண்டி திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். அதி உன்னத உயர்நிலைக்கு நம்மை வாழ இன்றைய இறைவார்த்தை அழைக்கிறது. இன்றைக்கு திரு அவை லொயோலா நகர் புனித இஞ்ஞாசியார் அருள் பணியாளருடைய நினைவை கொண்டாடுகிறது. ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டாக கடவுளுக்காக வாழ்ந்து மரித்த இந்த புனிதரின் வாழ்வை நாம் எடுத்துக்காட்டாக கொண்டு வாழ இந்த திருப்பலியிலே அருள் வேண்டி மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை இறை திருவுளத்திற்கு உகந்த விதத்திலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனமருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எரேமியா நூலிலிருந்து வாசகம். நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, ஐயோ கேடு! நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாய் இருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாக கொடிய காயம்? நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையென ஆகிவிட்டீரே. எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனல நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவர் ஆக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 59 பதிலுரை பாடல் பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அருளும் அடைக்கலம் நீரே. நெருக்கடி வேளையில்
அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணம் அடைக்கலமும் நீரே. என் கடவுளே, என் எதிரிகளின் என்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலைவெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணம் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணம் அடைக்கலமும் நீரே. ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர். கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ ஆண்டவரே, குற்றமேதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணம் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணம் அடைக்கலமும் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 13 இறைவாக்கியங்கள் 44 தொடங்கி 46 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில்
அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவை புனித லொயோலா நகர் இஞ்ஞாசியாருடைய விழாவை கொண்டாடுகிறது. தலை சிறந்த புனிதர்களில் ஒருவராக இவர் போற்றப்படுகிறார். 1491ஆம் ஆண்டில் ஸ்பெயின் நாட்டில் லொயோலா நகரிலே அரச குடும்பத்தில் 13வது பிள்ளையாக பிறந்தவர், கடைசி பிள்ளை. ஒரு சிறந்த போர் வீரனாக வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அப்படியே போர் வீரனாக, படை வீரனாக அவர் பணி செய்தார். பிரான்ஸ் நாடு போர் தொடுத்து வந்தபோது அந்த போரிலே தன்னுடைய கால் உடைந்து படுத்த படுக்கையானார். கர்வம் மிகுந்த ஒரு மனிதனாக, துணிச்சல் உள்ள ஒரு மனிதனாக, சாதிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணம் படைத்தவராக வாழ்ந்தவர் கால் உடைந்து படுத்த படுக்கையானார். மயக்க மருந்தெல்லாம் அன்றைக்கு இல்லை. அவருடைய உடைந்த அந்த காலை அறுவை சிகிச்சை செய்தார்கள். அது ஃபெயிலியர். படுத்த படுக்கையாக இருந்த அவர் தன்னுடைய காலில் செய்த அந்த எடுத்து கட்டிய அந்த எலும்புகள் சரியாக பொருந்தவில்லை என்பதை அவருக்கு சிகிச்சை கொடுத்தவர்கள் சொன்னார்கள். மீண்டும் உடைத்து என்னுடைய காலுக்கு அறுவை சிகிச்சை செய்யுங்கள் என்று துணிச்சலோடு சொல்லி அந்த வலியை தாங்கிக் கொண்டு 2வது முறையும் அறுவை சிகிச்சை செய்தார்கள். அதுவும் நாட் சக்சஸ், ஃபெயிலியர். கடைசியாக அவர் கால் ஊனமுள்ளவராக, தாங்கி தாங்கி நடக்கிறவராக, ஒரு நொண்டி மனிதனாகத்தான் வாழ்ந்து முடித்தார். ஆனால் அவருடைய கால்கள் தாங்கி தாங்கி நடந்தது. அவருடைய வாழ்க்கை நிமிர்ந்தது. இன்றைக்கு அவர் சிறந்த புனிதர் என்று போற்றப்படுகிறார். காரணம், அவர் மருத்துவமனையிலே படுத்த படுக்கையாக கிடந்தபோது அந்த இளமை துடிப்பிலே எனக்கு காதல் புத்தகங்கள் ஏதாவது இருந்தால் வாசிக்க கொடுங்கள், கதை புத்தகங்கள் ஏதாவது இருந்தால் வாசிக்க கொடுங்கள், சாதிக்கிற சரித்திர சாதனை புத்தகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு வாசிக்க கொடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவருக்கு கிடைத்தது கிறிஸ்துவின் வாழ்வு. அவருக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் கிறிஸ்துவின் வாழ்வு என்கிற புத்தகம். அவருக்கு கொடுக்கப்பட்ட புத்தகங்கள் புனிதர்களின் வாழ்க்கை வரலாறு, சரித்திரங்கள். அவற்றை படித்து அவர் மனம் மாறினார். நான் படை வீரனாக, போர் வீரனாக சாதிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதர் கடவுளுக்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி மான்ட்ரேசா என்கிற குகையிலே சென்று தொடர்ந்து தியானம் செய்து கடவுளுக்கு உகந்த மனிதராக தன்னை மாற்றினார். ஒரு புனிதராக இன்றைக்கு போற்றப்படுகிறார். தன்னோடு சேர்த்து 7 நண்பர்களை இணைத்து கொண்டு சேசு சபையை நிறுவியவர் இவர். இன்றைக்கு சேசு சபை குருக்கள் உலகமெங்கும் பணி செய்கிறார்கள், பல்வேறு பணிகளை செய்கிறார்கள். அதற்கு வித்திட்டவர் இன்றைய புனிதர் புனித இஞ்ஞாசியார். இனிகோ என்கிற இயற்பெயரோடு பிறந்த அவர் இஞ்ஞாசியார் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். உலகம் முழுமைக்கும் இன்றைக்கு சேசு சபை குருக்கள் பணி செய்வதற்கு காரணமாக இருந்தவர் இன்றைய புனிதர். திருத்தந்தையிடம் உத்தரவு கேட்டு கடிதம் எழுதுகிறார். நான் ஒரு சபையை, சேசு சபையை உருவாக்க வேண்டும், உலகமெங்கும் பணி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி 16 குருக்கள் இணைந்து சேசு சபையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தைக்கு உத்தரவு கேட்டு கடிதம் எழுதுகிறார். உத்தரவு திருத்தந்தை கொடுக்கவில்லை. அன்றைக்கு இருந்த நிலையில் இப்போது இருக்கின்ற சபைகள் போதும், துறவற சபைகள் போதும், இதற்கு மேல் தேவையில்லை என்று திருத்தந்தை நினைத்தார். ஆகவே உத்தரவு கிடைக்கவில்லை. இஞ்ஞாசியார் என்ன செய்தார்? தன்னுடைய நண்பர்களை அழைத்து 2000 திருப்பலிகள் நிறைவேற்றுவோம், திருத்தந்தை நமக்கு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லி திருப்பலியின் மீது அளவு கடந்த பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு புனிதராக திருப்பலியை நிறைவேற்றினார்கள்.
திருத்தந்தை அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இது சுருக்கமாக இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கை வரலாறு. ஆனால் இவை முக்கியமல்ல. அவருடைய ஒரு தாரக மந்திரம் ஒன்று உண்டு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் இப்படி ஜெபிப்பாராம்: லார்ட், டேக் அண்ட் ரிசீவ் எவ்ரிதிங் ஃப்ரம் மீ, பட் கிவ் யுவர் லவ் அலோன். வாட் எவர் ஐ டூ ஃபார் யுவர் கிரேட்டர் க்ளோரி என்று சொல்லி ஜெபிப்பார். இறைவா, என்னிடமுள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும், ஆனால் உம் அன்பை மட்டும் எனக்கு தாரும். இறைவா, என்னிடமுள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும், உம் அன்பை மட்டும் எனக்கு தாரும். நான் எதை செய்தாலும் எல்லாம் உமது அதிமிக மகிமைக்கே என்று சொல்லி வாழ்ந்தார். அதை ஜெபித்தார், அதை வாழ்ந்து காட்டினார். எல்லாம் உமது அதிமிக மகிமைக்கே என்று சொல்லி, தான் செய்வது அனைத்தையும் ஆண்டவரின் மகிமைக்காக என்று சொல்லி வாழ்ந்தவர். ஃபார் த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட், கடவுளின் அதிமிக மகிமைக்கே என்று சில இடங்களில் ஆலயங்களில் எழுதியிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக இஞ்ஞாசியாருடைய சுருவங்களுக்கு அடியிலோ அல்லது மேலேயோ இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். கடவுளின் அதிமிக மகிமைக்கே என்று எழுதப்பட்டிருக்கும். இது அவருடைய தாரக மந்திரம். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த அதி உன்னத உயர்நிலைக்கு இன்றைக்கு இந்த புனிதர் நம்மை அழைக்கிறார். இன்றைய இறை வார்த்தை நம்மை அழைக்கிறது. There is a possibility for something to be greater than greatest என்று சொல்லுவார் புனித இஞ்ஞாசியார். உச்ச நிலையை கடந்த ஒரு உயர்நிலை உண்டு, அந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்கிறார். விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஆங்கிலம் படித்தவர்களுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும். ஆங்கிலத்தில் டிக்ரீஸ் ஆஃப் கம்பேரிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமர் இருக்கிறது, ஆங்கில இலக்கணம். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லி 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க பிள்ளைங்க. நான் இங்கே கிராமர் பாடம் நடத்தல, இதற்கு விளக்கம் சொல்வதற்காக நான் சொல்கிறேன். குட், பெட்டர், பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனில். குட் அப்படின்னா நல்லா இருக்கு, நீ செய்கிறது நல்லா இருக்கு, அவர் செய்கிறது நல்லா இருக்கு, இவ செய்கிறது நல்லா இருக்கு, குட் அப்படின்னு சொல்லுவோம். கம்பேரிட்டிவ், தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்டர் தேன், இவளை விட அவ, இவனை விட அவன் அப்படின்னு சொல்லி, இவனை விட அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க, ஒப்பிடுவார்கள். அது பெட்டர்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கிறது, பெஸ்ட் என்று சொல்லுவார்கள். அது இன்னும் ஒருபடி மேலே சென்று த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே சிறப்பு எதுவுமே இல்லை, அதுதான் பெஸ்ட், அதான் த பெஸ்ட் என்று சொல்லுவார்கள். இதை விட மிகச்சிறந்தது எதுவும் இல்லை என்று சொல்லுகின்ற விதத்தில் ஒரு காரியத்தை ஒருவர் செய்கிறார் என்றால் அதில் தான் நாம் பெருமைப்பட்டுக்குவோம். இதை விட பெருசாக சிறப்பாக யாரும் செஞ்சுக்க முடியாது, நான் சிறப்பாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் பெருமைப்படுவோம். இஞ்ஞாசியார் என்ன சொல்கிறாரு, அப்படி நீ த பெஸ்ட்ன்னு சொல்லி செய்கிறல்ல, மிகச்சிறந்ததுன்னு சொல்லி செய்கிறல்ல, அதை விட சிறந்ததாகவும் செய்ய முடியும். அந்த அதி உன்னத உயர்நிலைக்கு உரிய காரியமாக உன்னுடைய காரியங்கள் இருக்க வேண்டும், உன்னுடைய செயல்கள் இருக்க வேண்டும், உன்னுடைய பணிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் புனித இஞ்ஞாசியார். அதைத்தான் there is a possibility for something to be greater than greatest என்று சொல்லுகிறார். உச்ச நிலையை கடந்த ஒரு உயர்நிலை உண்டு, அந்த நிலைக்குரிய காரியங்களாக உன் காரியங்கள் இருக்க வேண்டும், அப்படி சிறப்பான பணிகளாக உன்னுடைய பணிகள் இருக்க வேண்டும், அப்படி சிறந்த வாழ்வாக உன்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, there is never a task that is complete for a man என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு முழுமை அடைந்த பணி எதுவும் இல்லை. நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இது எனக்கு கிடைச்சிருச்சு, இதை நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி முழுமை அடைந்து நான் என்னுடைய குறிக்கோளை அடைந்து விட்டேன் என்று சொல்லி முழுமை அடைந்த பணி எதுவும் மனிதனுக்கு இல்லை.
சாகிற வரை இதைவிட சிறந்ததாக என்று சொல்லி என் வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கும் என் செயல்களை மாற்றிக்கொள்வதற்கும் மனிதன் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார் புனித இஞ்ஞாசியார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த இடத்தில் தான் உங்களை நான் சிந்திக்க அழைக்கிறேன். பல வேளைகளில் நாம் மனிதர்கள், பலவீனமுடையவர்கள், எப்பொழுதுமே நாம் என்ன செய்கிறோம்? நம்மை மற்றவர்களோடு ஒப்பிடுகிறோம். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நான் கீழே இருக்கிறேன், நான் தாழ்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று நினைக்கிறோம். அதனால் இந்த உலகத்தின் காரியங்களை தேடி தேடி நாம் நிம்மதியை இழந்து விடுகிறோம். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஏசி வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கி லோனு போட்டு லோன்னு அலைகிறோம். நிம்மதியை இழந்து விடுகிறோம். அவன் வீடு வாங்கிட்டான், அவன் வீடு கட்டிட்டான், அவன் பைக் வாங்கிட்டான், அவன் ஐஃபோன் வச்சிருக்கிறான், அவளுக்கெல்லாம் அவன் வீட்டுக்காரன் ஈவியில் எலக்ட்ரிக் பைக் வாங்கி கொடுத்துருக்கான். ஒன்றை கட்டிக்கிட்டு நான் என்னத்தை வாங்கினேன்? அவங்க வீட்டில் 55 இன்ச்சில் பெரிய டிவி இருக்குது, என் வீட்டில் இல்லை. பெரிய டிவியா நான் இஎம்ஐயில் வாங்கி போட்டுறணும். கடனாளிகளாக இந்த உலகத்தின் காரியங்கள் தான் நமக்கு நிம்மதியை தரும் என்று சொல்லி அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய கடன் சுமைகளை ஏற்றிக்கொண்டு இந்த உலகத்தின் காரியங்களில் நம் கவனம் செலுத்தி நிம்மதியை இழந்து விடுகிறோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்வாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்வாக இருந்தாலும் சரி, நம்முடைய பண்பு நலன்கள், நம்முடைய குணநலன்கள், நம்முடைய எல்லா நிலைகளிலும் நாம் வளர்ச்சி பெறுகிறோம் என்பது என்னோடு ஒப்பிடுவதில், என்னை மற்றவர்களோடு ஒப்பிடுவதில் அல்ல. என்னுடைய வளர்ச்சி நேற்றைக்கு நான் இருந்த நிலையிலிருந்து இன்றைக்கு நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேனா? நேற்று நான் குட், இன்றைக்கி நான் பெட்டராக இருக்கணும், நாளைக்கு நான் பெஸ்ட் ஆகணும். எல்லா காரியங்களிலும், கடவுளுக்கு உகந்த காரியங்களிலும், ஆன்மீக காரியங்களிலும், சமூக செயல்களிலும், நற்குணங்களிலும், நல்ல செயல்களிலும், கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழ்வதிலும், பொருளாதாரத்திலும், எல்லா நிலையிலும் நேற்றைக்கு இருந்த நிலையிலிருந்து இன்றைக்கு நான் உயர்ந்திருந்தால் அதுதான் எனக்கு உயர்வு, அதுதான் எனக்கு வளர்ச்சி, அதுதான் எனக்கு முன்னேற்றம். நான் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவனை விட நான் வளர்ந்தால்தான் வளர்ச்சி என்று நினைப்பது நாம் நிம்மதியை இழந்து விடுவதற்கான வாழ்க்கை முறை. அதைத்தான் இன்றைய புனிதர் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வுலகத்தின் தேடல்கள் நமக்கு நிம்மதியை கொடுக்காது என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய இறை வார்த்தை, குறிப்பாக இன்றைய நற்செய்தி அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு நிம்மதியை தருகின்ற அதி உன்னத உயர்நிலைக்கு நாம் உரியவர்களாக மாற வேண்டும். அதி உன்னத உயர்நிலைக்குரியதை நாம் தேட வேண்டும். என்ன அது? அந்த தேடல்தான் புதையல், அந்த தேடல்தான் முத்து. எது அந்த புதையல்? எது அந்த முத்து? இயேசுதான் அந்த புதையல், இயேசுதான் அந்த முத்து. இறையாட்சியை நீங்கள் புதையலாக தேடிக்கொள்ளுங்கள், இயேசுவை நீங்கள் முத்தாக தேடிக்கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது, மாறாக நிலையான நிம்மதியை கொடுக்கக்கூடிய அதி உன்னத உயர்நிலைக்குரிய இறையாட்சியையும் கடவுளுடைய ஆட்சியையும் இயேசுவையும் தேடுங்கள். அதுதான் அதி உன்னத உயர்நிலை என்று சொல்லி இன்றைய இறை வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தின் செல்வங்களோ, இந்த உலகத்தின் பொருட்களோ, அறிவியல் கண்டுபிடிப்புகளோ, பதவியோ, புகழோ, பட்டமோ, பணமோ, மனிதர்களோ எதுவும் நமக்கு நிலையான நிம்மதியை கொடுக்க முடியாது. நாம் எப்பொழுது இறைவனுடைய ஆட்சிக்குரியதை தேடுகிறோமோ, இறையாட்சியை தேடுகிறோமோ, எப்பொழுது நாம் இயேசுவை முத்தாக கண்டுகொள்கிறோமோ, அப்பொழுதுதான் நாம் அதி உன்னத உயர்நிலைக்கு நாம் உரியவர்களாக மாறுகிறோம். புனித இஞ்ஞாசியாரை போல எல்லாம் ஆண்டவரின் அதிமிக மகிமைக்கே என்று சொல்லி நாம் வாழ கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைய இறை வார்த்தை நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அதை வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எரேமியா அழகாக சொல்லுகிறார், படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. நாம் எதை சொன்னாலும், நாம் எதை செஞ்சாலும் இவன் கடவுளுடைய காரியங்களை பேசுகிறான், கடவுளுடைய காரியங்களை செய்கிறான், இவன் கடவுளுக்குரியவன் என்ற அடையாளம் தான் நமக்கு பெருமை. அதுதான் ஆண்டவருடைய அதிமிக மகிமைக்குரிய காரியம். படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று என்று சொல்லி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். நீ பாவத்திலிருந்து விலகி திரும்பி வந்தால் உன்னை முன்னைய நிலைக்கு நான் கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய், பயனில நீக்கி
பயனுள்ள பேசின், பயனற்றதை நீக்கி பயனுள்ளதை பேசினால் நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய் என்று இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். நான் பயனில்லாததை நீக்கி பயனுள்ளதை பேசினால் ஆண்டவருடைய இறைவாக்கினனாக மாறுவேன். அதுதான் அதி உன்னத உயர்நிலைக்குரிய வாழ்வு. அத்தகைய வாழ்வுக்கு இன்றைய இறைவார்த்தை நம்மை அழைக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இறையாட்சியை புதையலுக்கு ஒப்பிடுவேன், முத்துக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உமையை சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவும் ஆண்டவரை தேடுவதுதான் எனக்கு நிலையான நிம்மதி என்று கண்டுகொண்டாள். ஆகவேதான் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஆமேன் என்று சொல்லி அந்த அதி உன்னத நிலையை தேர்ந்து கொண்டதால் அன்னை மரியா கடவுளின் தாய் என்று போற்றப்படுகிறாள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு என்கிற நிலையான முத்தை தேடி கண்டுகொள்வோம். இறையாட்சி என்கிற புதையலை தேடி கண்டடைந்து கொள்வோம். கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ, காணிக்கை தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ, பலியும் பீடமும் இயேசுவன்றோ, பலியும் பீடமும் இயேசுவன்றோ, பலியிடும் குருவும் அவரன்றோ, குருவும் அவரன்றோ, காணிக்கை தருவது கடவுளன்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைபொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். ஏனெனில் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர்.
ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித இஞ்ஞாசியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் எங்களுடைய பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை மகிழ்ச்சியும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அதி உன்னத உயர்நிலைக்குரிய வாழ்வை வாழ நம்மை அழைக்கிறார். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்த நிலை வாழ்வழிப்பதாக. ஆமென். தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பள்ளி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்துச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்று சொல்லி அதி உன்னத நிலைக்குரிய வாழ்வு வாழ
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.